தினமும் ஒரு பிரச்சனைய சொல்லி பஞ்சாயத்து கூட்டுட்டே இருப்பாங்களா? ஊர் பஞ்சாயத்தை பேசி என்ன பண்றது? நம்ம பஞ்சாயத்தே பெரிய பாடா இருக்குது. நீங்களும் என்னென்னமோ பண்றீங்க, ஆனா அந்த குடும்பத்தை மட்டும் பிரிக்கவே முடியலையே. மா, அது அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல அந்த பஞ்சாயத்தை என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம். என்னால அவங்கள எதுவும் பண்ண முடியாதா? அந்த குடும்பத்தை மொத்தமா உடைக்கிறதுக்கு எனக்கு இப்போ ஒரு வழி கிடைச்சு. என்ன வழிமா? சொல்றேன். இப்ப போற பஞ்சாயத்துல ஒரு நெருப்பு கொளுத்தி போட போறேன். அதுல அந்த ரகுராம் குடும்பம் எப்படி பத்தி எரியுதுன்னு மட்டும் பாருங்க. அப்படி என்ன விஷயமா? ஏங்க, இந்த ஐடியா சூப்பரா இருக்குங்க. மா, இது சரியா வருமா? செஞ்சு காட்டுறேன். என்ன விஷயம்? எதுக்காக வர சொன்னீங்க? நாம எல்லாம் முன்னாடியே பேசி வச்ச விஷயம் தாங்க ஐயா. கவர்மெண்ட்ல இருந்து நம்ம ஊருக்கு ஸ்கூல் ஒண்ணு கட்டலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆமா, போன தடவையே கலெக்டர் வந்து பேசிட்டு போனாரு. ஆமாங்க ஐயா. ஆனா இப்போ அதுல ஒரு சிக்கல் வந்திருக்கு. என்ன சிக்கல்? ஐயா, நம்ம பக்கத்து ஊருக்காரங்களும் கலெக்டர் ஐயா கிட்ட போய் பேசியிருக்காங்க. அவங்க ஊருக்கும் ஸ்கூல் கட்டணும்னு கேட்டிருக்காங்க. அப்படியா? ஆமாங்க ஐயா. அவங்க ஊருக்கு தான் ஸ்கூல் வரணும்னு அந்த ஊர்க்காரங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க ஐயா. ஏங்க, அது எப்படிங்க முடியும்? நம்ம தானே முன்னாடியே மனு கொடுத்தோம். எல்லாம் பேசி பார்த்தாச்சு தம்பி. அந்த ஊர்க்காரங்க கேக்குற மாதிரியே இல்ல. அதான் 2 ஊர் பெரியவங்களையும் கூப்பிட்டு பேசுறதா கலெக்டர் ஐயா முடிவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள வந்து கலெக்டர் ஆபீஸ்ல பார்க்க சொல்லிருக்காங்க. ஐயா, நீங்க தான் எப்படியாவது பேசி ஸ்கூல் நம்ம ஊருக்கே வர்ற மாதிரி ஏற்பாடு செய்யணும். இப்ப இருக்கிற ஸ்கூலு 7-8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அவ்வளவு தூரம் போய் படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்க ஐயா. ஸ்கூல் நம்ம ஊருக்குள்ளேயே இருந்தா அது படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். புரியுது ஐயா, நீங்க தான் கலெக்டர் ஐயா கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுவாங்க. ஆனா அந்த ஊர்க்காரங்களும் அவங்க ஊருக்கு ஸ்கூல் வேணும்னு நினைப்பாங்கல்ல. தம்பி, ரகுராம் ஐயா சொன்னாங்கன்னா அந்த ஊர்க்காரங்களும் கேட்பாங்க. முதல்ல நம்ம ஊருக்கு அந்த ஸ்கூலை கட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஊருக்கும் ஒரு ஸ்கூல் வர்ற மாதிரி பண்ணலாமே. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம தானே ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயா, அதனாலதான் ஐயா சொல்றோம். கலெக்டர் கிட்டையும் அந்த ஊர்க்காரங்க கிட்டையும் நீங்களே பேசி அந்த ஸ்கூல் நம்ம ஊருக்கே வர்ற மாதிரி நீங்க பண்ணணும். நீங்க சொன்னா கண்டிப்பா அவங்க கேட்பாங்க ஐயா. ஏப்பா, இவர் கேட்ட கேள்விய அசலூர்காரன் கேட்டா யாரு அவமானப்படுறது? அப்ப இந்த ஸ்கூல் பக்கத்து ஊருக்குள்ள போயிரும். பசுபதி சொன்னதுலயும் நியாயம் இருக்கு. என் குடும்பத்து மேல எப்ப பழியும் அவமானமும் வந்ததோ அப்பவே
பொது இடத்துல நின்னு 10 பேருக்கு நீதி சொல்ற தகுதி எனக்கு இல்லை. அண்ணா ஏன்னா அப்படி சொல்றீங்க? இல்ல சிவா, இனிமே நான் ஊருக்காக நீதி தீர்ப்புன்னு எதுவும் சொல்லணும்னா ஏன் பக்கம் எதுவும் தப்பு இல்லைன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். அது வரைக்கும் இந்த பஞ்சாயத்துல இருந்து நான் விலகிக்கிறேன். அண்ணா இவங்க என் குடும்பத்தை கொலகார குடும்பம்னு சொல்லிருக்காங்க. அதனால என் குடும்பத்துல இருந்து யாருமே இந்த பஞ்சாயத்து விஷயத்துல கலந்துக்கவோ தலையிடவோ மாட்டாங்க. என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? உங்களை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா? நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா? இன்னைக்கு பசுபதி 4 பேருக்கு முன்னாடி பேசுனத நாளைக்கு ஊரே பேசுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்க நான் விரும்பல. இதான் என்னோட முடிவு. என் குடும்பத்து மேல இருக்கிற கெட்ட பேரை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த பஞ்சாயத்துக்கு வருவேன். என்னங்க ஐயா ரகுராம் ஐயா அப்படி சொல்லிட்டு போறாரு? இப்ப கலெக்டர் கிட்ட யார் பேச போறது? அவர் மட்டும் தான் ஊர்ல பெரிய மனுஷனா? புவனேஸ்வரி அம்மாவும் அவங்க குடும்பமும் இந்த ஊருக்காக நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. அதனால இந்த ஊர் சார்பா அவங்க போய் பேசினா தான் சரியா இருக்கும். சரிதாங்க அம்மா, நீங்க தான் ஊருக்காக கலெக்டர் ஐயா கிட்ட பேசணும். நம்ம ஊருக்கே ஸ்கூல் வர்றது மாதிரி பேசணும்.